நீங்கள் சொல்கிற விஷயத்துடைய உச்சகட்டம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 7 சீனியர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த 7 சீனியர்கள் யாராவது இல்லை, கருணாநிதி பீரியட்லேருந்து இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்னு போட்டுக்க பெயர்கள் தேவையில்லை. மீண்டும் திமுக ஜெயித்தால் நமக்கு ஓரங்கட்டினா நம்மளை தான் முதல்ல டெல்லி பிடிச்சா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால திமுக ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்ற விஷயம் இப்பொழுது திமுகவுக்கு பரவலாக போயிருக்கு. இப்போ இவங்களை ஒருங்கிணைக்கிற சக்தி ஓரளவுக்கு கனிமொழிக்கு உண்டு. ஏன்னா தனியாக பிரிஞ்சு போனால் திமுக பிரிஞ்சா யாரும் பெரிதாக ஜெயிச்சதில்லை. மதிமுகவோ இது அண்ணா எம்ஜிஆருடைய இது தாண்டி அதுக்கு பிறகு பிரிஞ்சு போனவங்க யாரும் பெரிதாக அதிமுகலேருந்து போனவங்களும் இது பண்ணது. எனவே இப்போ கனிமொழியை கொண்டு வந்துட்டு அந்த சீனியரை ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. தெலுங்கர்கள் ஓட்டையே கவர் பண்ணணும்னு சொல்லி பிஜேபியில் இவரை கொண்டு வர்றாங்க, ஆந்திராவிலேருந்து துணை முதல்வரை கொண்டு வராங்க. ஸோ ஏவா வேலுவுக்கும் டிஆர் பாலுக்கும் கொடுக்கலாமான்னு ஓடிட்டுருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆப்பிள் ஐஃபோனில் உங்களுக்கு ஃபேஸ் சேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது முழுக்க சீக்ரெட். அதில் இந்த 7 பேர் பேசி வாய்ஸ் சேட்லாம் போட்டது 1-2 ரெக்கார்டுகளும் மேல் வரைக்கும் போயிடுச்சுங்கிறதுனால தான் முதல்வர் எல்லாத்தையும் கேட்பாரான்னு தெரியாது. சூப்பர் முதல்வருக்கு போக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அறிவாலயத்தில் கனிமொழிக்குன்னு தனி ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த அறையில் கனிமொழியை சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய முதல்வர் அவர்கள். இந்த மாதிரியான புகைப்படங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஷாக்காகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆட்சி ஆரம்பித்த 2021 இல்லைனாலும் 2022 கொஞ்சம் பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அறிவாலயத்தில் கனிமொழிக்கு தனி அறை அப்படிங்கிறத என்ன மாதிரியான கோணத்தில் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இன்னொரு விஷயம் தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய பதவி துரைமுருகனையும் சேர்த்து ஒதுக்கப்படுது கட்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டோம். சீனியர்களுக்கு கட்சியினுடைய கட்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. குறிப்பாக உதயநிதி அவர்கள் கட்சிக்குள்ளே வந்ததன் பிறகு 2026 அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய நேர்காணல்லே நிறையா பேசியிருக்கோம். தற்பொழுது இந்த தனி அறைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன? இல்லை, முதல்ல கனிமொழியை உட்கார வச்சதை தாண்டி அண்ணா அறிவாலயத்துக்கு முதலமைச்சர் வருகிறார் என்பதே இன்னைக்கு நியூஸாக இருக்கு. கட்சி ஆஃபீஸு கருணாநிதி அவர்கள் தினந்தோறும் எங்கே போவார்னே தெரியாது. அதாவது சிஎம் செல்லில் இருந்த சில போலீஸ் சொல்லுவாங்க, அந்த அம்மா இருந்தாங்கன்னா போயஸ் கார்டன் இல்லாட்டி கோட்டை, இந்த 2 இடத்துல தான் இருக்கும். இவர் முரசொலி ஆஃபீஸ்க்கு போவார், இந்த கோபாலபுரம் வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் காலையில் அண்ணா அறிவாலயம் போய் வாக்கிங் போவார். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் எங்கே போவார்னு தெரியாது. அந்த வீட்டுக்கும் போகலாம், இங்கேயும் போவார்னு ஒரு 4-5 செல்லாக பிரித்து வச்சுருப்பாங்க. வாரத்துக்கு 5 நாட்களாவது குறைந்தபட்சம் இவர் மாதத்துக்கு ஒரு தடவை கூட போகிறதில்ல. இப்போ போயிருக்கார். நீங்கள் சொல்கிற விஷயத்துடைய உச்சகட்டம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 7 சீனியர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த 7 சீனியர்கள் யாராவது இல்லை, கருணாநிதி பீரியட்லேருந்து இருக்கிற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்னு போட்டுக்க பெயர்கள் தேவையில்லை. அந்த 7 சீனியர்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை தாண்டி ஐஃபோனில் மிகவும் சீக்கிரட்டாக வைக்கிறது கூடிய ஒரு இது இருக்குது. அந்த ஃபேஸ் டச் இதுன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் பேசிக்கிட்டு இந்த முறை நம்ம எல்லாரும் நல்லபடியாக பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டோம், இதை காப்பாற்றிக்கணும். ஆனால் மீண்டும் திமுக ஜெயித்தால் நமக்கு ஓரங்கட்டினா நம்மளை தான் முதல்ல டெல்லி பிடிச்சா நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால திமுக ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்ற விஷயம் இப்பொழுது திமுகவுக்கு பரவலாக போயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதிக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வந்தது எல்லாம் தம்பிகள் பெயர்கள் வந்த பிறகு அடிபட்டு, இது மதுரையில் அந்த பொதுக்குழு மாநாடு கூட்டினதே கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு பிறகு பொதுக்குழு மாநாடு கூட்டியிருக்கு. அதில் அவருக்கு ஏதாவது பெரிய பதவி பொதுச் செயலாளரோ இல்லை துணை பொதுச் செயலாளராவது தருவாங்கன்னு பார்த்தாங்க, எதுவுமே தரல. திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ 26 தேர்தலை என்னுடைய தலைமையினே அனௌன்ஸ்டார். இப்போ இந்த 7 பெரிய தலைவர்களும் கிட்டத்தட்ட வடக்கு காவேரி டெல்டா இந்த பெல்ட்டை பெரும்பாலும் அந்த பெல்ட்டை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாரும் எடுத்துள்ள முடிவு
ஏதோ கோஆப்ரேட் பண்ணுவோம் நமக்கு தன்னுடைய குடும்பத்தினரை காப்பாற்றுவோமே தவிர பெரிய அளவில் கட்சி ஜெயிக்கணும்னு அவங்க எதிர்கட்சியாக போகிறதே நல்லது என்ற அளவுக்கு போயிட்டாங்கன்றாங்க. இப்போ இவங்களை ஒருங்கிணைக்கிற சக்தி ஓரளவுக்கு கனிமொழிக்கு உண்டு. ஏன்னா தனியாக பிரிஞ்சு போனால் திமுக பிரிஞ்சால் யாரும் பெரிதாக ஜெயிச்சதில்லை. மதிமுகவோ இது அண்ணா எம்ஜிஆருடைய இது தாண்டி அதுக்கு பிறகு பிரிஞ்சு போனவங்க யாரும் பெரிதாக அதிமுகலேருந்து போனவங்களும் இது பண்ணுது. எனவே இப்போ கனிமொழியை கொண்டு வந்துட்டு அந்த சீனியரை ஒன்று கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. ஆனால் திமுக என்ற கட்சியே இன்னைக்கு ஆட்சி யூசி ஆட்சி அதிகாரிகள் ஆட்சின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, கட்சியே இன்னைக்கு வியூக வகுப்பாளர் தலைமையில் போயிடுச்சு. ஒரு வியூக அமைப்பாளர் சூப்பர் முதலமைச்சருடைய பெண் நிறுவனம், இன்னொரு வியூக அமைப்பாளர் இது ஐபேக் உடைய ரிஷி, அதை தவிர சுனில் கொனோலு இன்னொரு. இப்போ இந்த 3 பேர் இதோட இது தமிழக உளவுத்துறை, இந்த 4மே சர்வே எடுத்து பார்த்ததில் அவங்க 4 கலர் போட்டு இது கொடுத்துருக்காங்களாம், க்ரீனு ஆரஞ்சு எல்லோ ரெட்டுன்னு சொல்லிட்டு. இதில் 57 சீட்டில் மாத்திரம்தான் திமுக இன்று உறுதியாக ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஓரளவுக்கு சென்னை பெல்ட்டிலும் கொஞ்சம் டெல்டா பெல்ட், இந்த 2 பெல்ட்டில் தான் நிச்சயமாக இன்னைக்கு தேர்தல் வச்சா 57 சீட்டில் ஜெயிக்க முடியும். இன்னொரு 46 சீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டினாலே 110 கிட்ட தான் வருது. ஸோ 117 கூட வரல. இது கூட்டணியாகத்தான், இது கூட மொத்தமாக இது கிடையாது. ஸோ இந்த நிலையில் சீனியர்களுடைய உதவியும் கிடைக்கல அப்படின்னா இந்த 57க்கே வந்துருமா? அதனால உதயநிதியை இப்போ ஓரம் கட்டிக்கிட்டு இது கட்சியில் சீனியர்களை அரவணைச்சிட்டு போகணுன்னு இருக்காங்க. இதில் இல்லை, கனிமொழியை சேர்த்து கொண்டு அந்த சீனியர்களையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீனியர்கள் டெல்லியில் ஒருவர் எம்பியாக இருக்காருன்னா மிகப்பெரிய ஏடிஎம் ஒருவர் எம்பியாக டெல்லியில், 2 ஏடிஎம்கள் எம்பியில், அவருடைய மகன் ஒருவர் அமைச்சராக இருந்தாலும் டெல்லியில் மிகப்பெரிய தொடர்பில் இருப்பவர் டிஆர் பாலு. ஸோ இப்போ அவரை பொதுச் செயலாளராக போடலாம் என்று இருக்குது. பட் அவருமே 80 வயசை தொட்டவர். அதனால் இன்னைக்கு அது தவிர ஏவாவேலு பேர் அடிபட்டது. ஆனால் இந்த கட்சி தெலுங்கர்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு இது போயிட்டுருக்கிறதுனால அது வேண்டாம் என்றும் யோசிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விதத்தில் தெலுங்கர்கள் ஓட்டையே கவர் பண்ணணும்னு சொல்லி பிஜேபியில் இவரை கொண்டு வர்றாங்க, ஆந்திராவிலேருந்து துணை முதல்வரை கொண்டு வராங்க. ஸோ ஏவாவேலுவுக்கும் டிஆர் பாலுக்கும் கொடுக்கலாமான்னு ஓடிட்டுருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் த டே துரைமுருகனே தொடர்வார் என்றும் வருகிறது. ஸோ இன்னைக்கு அந்த கட்சியில் அவங்க எடுத்த எந்த சர்வமே அவங்களால 60 எளிதாக தாண்ட முடியாது. கஷ்டப்பட்டால் 100 தொடும் தான் வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அதிமுகவை உடைக்கணும். அந்த பாஜக அதிமுக அதுக்காக அந்த இது மதுரை மாநாட்டில் போட்ட அந்த வீடியோவை பெருசு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதற்கு எதிர்வினையாக முரசொலியில் கருணாநிதி போட்ட கார்ட்டூனெல்லாம் எடுத்து அதிமுக ஐடிவிங்க போட்டுட்ருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை திமுக கூட்டணி மிகவும் கலகலத்து கொண்டு இருக்கிறது. இருக்கிற கூட்டணியில் விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் தினந்தோறும் நாளொரு பொழுதொரு வண்ணமுமாக திமுகவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணியை மறுசீரமைப்பு பண்ணலாமா, தேமுதிகவையும் பாமகவையும் இழுத்துட்டு வேற கட் பண்ணி விடலாமான்னு பார்க்குறாங்க. விஜயை என்ன பண்ணுறது? ஏன்னா விஜய் என்பது ஆப்பிள் ஐஃபோன் சார், நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனில் உங்களுக்கு ஃபேஸ் சேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது முழுக்க சீக்ரெட். அதில் இந்த 7 பேர் பேசி வாய்ஸ் சேட்லாம் போட்டது 1 2 ரெக்கார்டுகளும் மேல் வரைக்கும் போயிடுச்சுங்கிறதுனால தான் முதல்வர் எல்லாத்தையும் கேட்பாரான்னு தெரியாது. சூப்பர் முதல்வருக்கு போக இதை எப்படி பண்ணலாம்? இப்போ என்ன பிரச்சனைனா, சூப்பர் முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கே வர வைக்க வேண்டாம், அவர் வந்தால் டாமினேட் பண்ணிடுவார்னு சொல்லி துணை முதல்வர் கோருகிறார். ஸோ இவங்க 2 பேருக்கும் சமாதானம் செய்து வைத்து கொண்டிருந்த தம்பி இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கிறார். ஸோ அதில் தான் பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைய தேதியில் கனிமொழியை இங்கே இணைச்சிக்கிட்டு அந்த சீனியர்களை சமாதானப்படுத்த முடியுமா பார்க்குறாங்க. கூட்டணியை மறுசீரமைப்பு பண்ணணும். இன்னொரு இந்த ஆரஞ்சு ரெட்டு எல்லோ செக்ஸை தாண்டி அடுத்த ஒரு சர்வே எடுத்துட்டு தேவைப்பட்டால் 2 கம்யூனிஸ்டையும் விடுதலை சிறுத்தைகளை கழிச்சு கட்டிட்டு வேறு மாதிரி கூட்டணி அமைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இதில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் டெல்லி தமிழக பொறுப்பாளரை விஜய் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சந்திச்சிருக்கேன். ஸோ அவங்களும் விஜய் கூட போகலாமாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. ஸோ அடுத்த
15 நாளில் திமுகவுக்கு மாபெரும் கலகலப்பு வரும். இதை தாண்டி பல விஷயங்கள் கோர்ட்டில் ஈடுபட்டிருக்கு. ஒன்று துரைமுருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னால் கனிம வளத்துறையில் கலெக்டர் போய் ஒரு ஃபைன் சொல்கிறாரு. ஆனால் இவர் ஒரு அதிகாரியை போட்டு 10% ஃபைனாக குறைச்ச 2 வழக்கு மாட்டியிருக்கு. இதே மாதிரி வழக்கு திருநெல்வேலியில் இருக்குது. ஏன்னா பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவருக்கு 7 வருஷ தண்டனை கனிம வள இதில் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. நேற்றைய தினம் ஒரு ஹெச்ஆர்என்சியை சேர்ந்த ஒரு இடத்த ஸ்கூலை வெளிப்படுத்தலைன்னு சொல்லி 5 IAS அதிகாரிகளை கோர்ட்டில் எனக்கு வந்து பதில் சொல்லணும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இதில் மெட்ராஸ் கார்பரேஷனில் அவ்வளவு ஊழல்களில் மாட்டிக்கிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு அந்த IAS அதிகாரி டெல்லிக்கு போயிட்டார். இப்போ அப்ரூவராகி போய் இவங்களை காட்டி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. இது எல்லாம் உங்களுக்கு அடுத்த 15 நாளில் இப்போ நிறைய விஷயங்கள் தெரியும். நன்றி.